ஓம் சாந்தி. இன்றைய முரளி 16 மார்ச் 2025. அவ்வக்த் பாப்தாதா ரிவைஸ் 534 மதுபன். பலவீன சமஸ்காரங்களுக்கு இறுதி சடங்கு செய்து உண்மையான ஹோலி கொண்டாடுங்கள், அப்போது உலக மாற்றம் ஏற்படும். இன்று பாப்தாதா தனது நாலாபுறங்களிலும் உள்ள ராஜ துலாரே செல்லமான ராஜாவின் குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த பரமாத்மாவின் செல்லம் கோடியில் சில உயர்ந்த ஆத்மாக்களுக்கே கிடைக்கிறது. ஒவ்வொரு குழந்தையிடமும் 3 ராஜ்ய சிம்மாசனங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த 3 சிம்மாசனங்களும் முழு கல்பத்தில் இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கின்றன. அந்த 3 சிம்மாசனங்கள் தெரிகிறதா? ஒன்று பூர்வ மத்திய சிம்மாசனம், அதில் ஆத்மா பிரகாசிக்கிறது. 2வது சிம்மாசனம் பரமாத்மாவின் இதய சிம்மாசனம், நீங்கள் இதய சிம்மாசனதாரிகள் தானே. 3வது எதிர்கால உலக சிம்மாசனம். இதய சிம்மாசனதாரிகளாக மாறியதால் எல்லோரையும் விட பாக்கியவனாக மாறியிருக்கிறீர்கள். இந்த பரமாத்மாவின் இதய சிம்மாசனம் பாக்கியவான் குழந்தைகள் உங்களுக்கே கிடைக்கிறது. எதிர்கால உலகராஜ்ய சிம்மாசனம் கிடைத்தே தீரும். எனினும் யார் அதிகாரி ஆவார்? யார் இந்த நேரம் சுயராஜ்ய அதிகாரியோ அவரே ஆவார். சுயராஜ்யம் இல்லை என்றால் உலகராஜ்யமும் இல்லை. ஏனென்றால் இந்த நேரம் சுயராஜ்ய அதிகாரத்தின் மூலமாகவே உலகராஜ்யம் கிடைக்கும். உலகராஜ்யத்தின் அனைத்து சமஸ்காரங்களும் இந்த நேரமே உருவாகுகின்றன. அதனால் ஒவ்வொருவரும் தன்னை சதா சுயராஜ்ய அதிகாரியாக அனுபவம் செய்கிறீர்களா? எதிர்கால ராஜ்யத்தின் பாடல் எதுவோ அது உங்களுக்கு தெரியும் தானே. ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், சட்டம், ஒழுங்கு, சுகம், சாந்தி, செல்வத்தால் நிறைந்த ராஜ்யம் நினைவிற்கு வருகிறதா? எத்தனை முறை இந்த சுயராஜ்யமும் உலகராஜ்யமும் செய்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை செய்திருக்கிறீர்கள் என்பது நினைவு இருக்கிறதா? தெளிவாக நினைவு வருகிறதா? அல்லது நினைவு செய்தால் நினைவிற்கு வருகிறதா? நேற்று ராஜ்யம் செய்தீர்கள், நாளை ராஜ்யம் செய்ய வேண்டும், இப்படி நினைவு தெளிவாக இருக்கிறதா? இப்போது யார் சதா சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பாரோ அந்த ஆத்மாவிற்கு இந்த நினைவு தெளிவாக இருக்கும். அதனால் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்களா? சதா இருக்கிறீர்களா அல்லது அவ்வப்போது இருக்கிறீர்களா? என்ன சொல்வீர்கள்? சதா சுயராஜ்ய அதிகாரிகளா? இது டபுள் விதேசிகளின் டர்ன் தானே. சதா சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கிறீர்களா? பாண்டவர்கள் சதா இருக்கிறீர்களா என்று கேட்கிறோம். ஏன்? எப்போது? இந்த ஒரு பிறவியில், இந்த ஒரு சிறிய பிறவி, இந்த சிறிய பிறவியில் சதா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கவில்லை என்றால் 21 ஜென்மங்களுக்கு சதா சுயராஜ்யம் எப்படி கிடைக்கும்? 21 பிறவிகளுக்கு ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டுமா அல்லது அவ்வப்போது ஆக வேண்டுமா? எது பிடித்திருக்கிறது? சதா ஆக வேண்டுமா? தலையாவது ஆட்டுங்கள், நல்லது. 21 பிறவிகள் ராஜ அதிகாரி ஆக வேண்டுமா? ராஜ்ய அதிகாரி என்றால் ராய குடும்பத்திலும் ராஜ்ய அதிகாரி. சிம்மாசனத்தில் சிலரே அமர்வார்கள். ஆனால் அங்கே சிம்மாசன அதிகாரிக்கு எவ்வளவு மரியாதையோ அதே அளவு ராயல் குடும்பத்திற்கும் இருக்கும். அவர்களையும் ராஜ்ய அதிகாரிகள் என்றே சொல்வார்கள். எனினும் கணக்கு தற்போதைய கனெக்ஷனில் இருக்கிறது. இப்போது சில நேரமாக இருந்தால் அங்கும் சில நேரமே இருக்கும். இப்போது சதா இருந்தால் அங்கும் சதா இருக்கும். அதனால் பாப்தாதாவிடமிருந்து சம்பூர்ண அதிகாரத்தை பெற வேண்டும். அதாவது தற்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் முழுமையாக 21 ஜென்மங்களுக்கு ராஜ்ய அதிகாரியாக வேண்டும். டபுள் விதேசிகள் அதிகாரத்தை முழுமையாக பெறுவீர்களா அல்லது பாதி அல்லது கொஞ்சம் பெறுவீர்களா? என்ன? அதிகாரத்தை முழுமையாக பெற வேண்டுமா? முழுமையாக பெற வேண்டும். ஒரு பிறவி கூட குறையக்கூடாது. அதனால் என்ன செய்ய வேண்டும்? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சம்பூர்ண அதிகாரி ஆக்குகிறார் தானே. உறுதியாக ஆவோமா இல்லையா என்ற கேள்வி இருக்கிறதா? ஆவோமா ஆக மாட்டோமா என்பது தெரியவில்லையே என சில நேரம் கேள்வி எழுகிறதா? ஆகியே தீர வேண்டும் உறுதியாக. யார் ஆகியே தீர வேண்டுமோ அவர்கள் கரத்தை உயர்த்துங்கள். ஆகியே தீர வேண்டுமா? நல்லது. நீங்கள் எல்லோரும் எந்த மாலையின் மணிகள் ஆவீர்கள்? 108 இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? எல்லோரும் 108 வர வேண்டுமா? இங்கே 108 பேர் இருக்கிறீர்கள். அப்போது 108 மாலையை அதிகமாகுவீர்களா? 16,000 நன்றாக இல்லையா? 16,000த்திற்கு போவீர்களா என்ன? போக மாட்டீர்கள் தானே. இது நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது என அனுபவம் ஆகிறது. நாம் ஆகவில்லை என்றால் வேறு யார் ஆவார்? இந்த போதை இருக்கிறதா? நீங்கள் ஆகவில்லை என்றால் வேறு யார் ஆவார்? நீங்களே ஆகக்கூடியவர்கள். சொல்லுங்கள், நீங்கள் தானே ஆவீர்கள். பாண்டவர்கள் நீங்களே ஆகப் போகிறீர்களா? நல்லது.
உங்கள் கண்ணாடியில் காட்சி பார்த்தீர்களா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நம்பிக்கையை பார்த்து பலியாகுகிறார். ஆகா ஆகா, ஒவ்வொரு குழந்தையும் ஆகா ஆகா, நீங்கள் ஆகா ஆகா காரர்கள் தானே. ஆகா ஆகா, வா அல்லது ஏன் என்பது இருக்குமா? ஏன் என்பது இல்லையா? சில நேரம் ஏன் என்பது வருகிறதா? ஒன்று ஏன், மற்றது ஐயோ, மூன்றாவது கதறல். நீங்கள் எல்லோரும் ஆகா ஆகாக்காரர்கள் தானே. பாப்தாதாவிற்கு டபுள் விதேசிகள் மீது விசேஷ பெருமை இருக்கிறது. ஏன்? பாரதவாசிகள் தந்தையை பாரதத்தில் அழைத்து இருக்கிறார்கள். ஆனால் டபுள் விதேசிகள் பாப்தாதாவை தமது உண்மையான அன்பின் பந்தனத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதனால் வெளிநாட்டினர் மீது பெருமை இருக்கிறது. மெஜாரிட்டி உண்மையானவர்கள் ஒரு சிலர் மறைக்கவும் செய்கிறார்கள். ஆனால் மெஜாரிட்டி தமது பலவீனத்தை உண்மையோடு தந்தையின் முன்னால் வைக்கிறார்கள். தந்தைக்கு உண்மை உயர்ந்த பொருளாக தெரிகிறது. எனவே பக்தியிலும் காட் இஸ் ட்ரூத், கடவுள் சத்தியமானவர் என்று சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் விட பிரியமான விஷயம் உண்மை. ஏனென்றால் யாரிடம் உண்மை இருக்குமோ அவரிடம் தூய்மை இருக்கும். கிளீன் மற்றும் கிளியராக இருப்பார். எனவே பாப்தாதாவே டபுள் விதேசிகளின் உண்மையான அன்பின் கயிறு இழுக்கிறது. ஒரு சிலர் கொஞ்சம் மிக்ஸும் செய்கிறார்கள். எனினும் டபுள் விதேசிகள் தமது இந்த உண்மையின் விசேஷத்தை ஒருபோதும் விடக்கூடாது. சத்தியத்தின் சக்தி ஒரு லிப்டின் வேலை செய்கிறது. உண்மை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது. பாண்டவர்களுக்கு பிடித்திருக்கிறதா? அப்படி மதுவனவாசிகளுக்கும் பிடித்திருக்கிறது. நாலாபுறங்களிலும் உள்ள எல்லா மதுவனத்தை சேர்ந்தவர்களும் கரங்களை உயர்த்துங்கள். கரங்கள் என்று தாதி சொல்கிறார் தானே. அதனால் மதுவன், சாந்திவன் எல்லோரும் கரங்களை உயர்த்துங்கள். நீளமாக கரங்களை உயர்த்துங்கள். மதுவனத்தை சேர்ந்தவர்களுக்கு உண்மை பிடித்திருக்கிறதா? யாரிடம் உண்மை இருக்குமோ அவருக்கு தந்தையை நினைவு செய்வது மிக எளிதாக இருக்கும். ஏன்? தந்தையும் சத்தியமாக இருக்கிறார். அதனால் யார் சத்தியமாக இருப்பாரோ அவருக்கு சத்திய தந்தை நினைவு சீக்கிரம் வரும். உழைக்க வேண்டியிருக்காது. ஒருவேளை இப்போது நினைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருந்தால் ஏதாவது சூட்சுமத்தில், எண்ண அளவில், கனவில் ஏதோ ஒரு சத்தியம் குறைவாக இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கே உண்மை இருக்குமோ அங்கே பாபா என்று நினைத்தவுடன் அவர் ஆஜராவார். எனவே பாப்தாதாவிற்கு உண்மை மிகவும் பிரியமாக இருக்கிறது. வருடம் முழுவதும் 21 ஜென்மங்களுக்கு பெற வேண்டும் என்றால் இப்போது சுயராஜ்யத்தை சோதனை செய்யுங்கள் என்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் சைகை கொடுக்கிறார். இப்போது சுயராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும். எந்த அளவு எப்படி ஆவீர்களோ அந்த அளவே அதிகாரம் கிடைக்கும். அதனால் ஒரே ராஜ்யம் என்று எப்படி பாடல் இருக்கிறதோ அதை சோதனை செய்யுங்கள். ஒரே ஒரு ராஜ்யம் இருக்கும், 2 இருக்காது. அதனால் தற்கால சுயராஜ்ய ஸ்திதியில் சதா ஒரு ராஜ்யம் இருக்கிறதா? சுயராஜ்யம் இருக்கிறதா? அல்லது சில நேரம் பரராஜ்யம் நடக்கிறதா? எப்போதாவது மாயாவி ராஜ்யம் இருந்தால் அதை பரராஜ்யம் என்று சொல்வதா அல்லது சுயராஜ்யம் என்று சொல்வதா? அதனால் சதா ஒரே ராஜ்யம், புறத்திற்கு அடிமையாவது இல்லைதானே. சில நேரம் மாயாவின், சில நேரம் சுயத்தின் ராஜ்யம் இருக்கிறதா? சம்பூர்ண ஆஸ்தி இப்போது கிடைத்து கொண்டு இருக்கிறது. இன்னும் முழுமையாக பெறவில்லை. கிடைத்து கொண்டு இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் சதா ஒரே ஒரு ராஜ்யம் இருக்கிறதா என்பதை சோதனை செய்யுங்கள். ஒரே தர்மம். தர்மம் என்றால் தாரணை. விசேஷ தாரணை எது? பவித்திரம். ஒரு தர்மம் என்றால் எண்ணத்திலும் கனவிலும் பவித்திரம் இருக்கிறதா? எண்ணத்திலோ கனவிலோ ஒருவேளை அப்பவித்திரத்தின் நிழல் இருந்தால் அதை என்னவென்று சொல்வார்கள்? ஒரு தர்மமா? பவித்திரம் சம்பூர்ணமாக இருக்கிறதா? அதனால் சோதனை செய்யுங்கள். ஏன்? நேரம் வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது. நேரம் வேகமாக சென்று கொண்டு இருக்கும் பொழுது சுயம் மெதுவாக சென்றால் நேரப்படி இலக்கை எட்ட முடியாமல் போய்விடும். அதனால் அடிக்கடி சோதனை செய்யுங்கள். ஒரு ராஜ்யம் இருக்கிறதா? ஒரு தர்மம் இருக்கிறதா? லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கு இருக்கிறதா? அல்லது மாயா தன் கட்டளையை செயல்படுத்துகிறதா? பரமாத்மாவின் குழந்தைகள் ஸ்ரீமத்தின் லா அண்ட் ஆர்டர் படி நடப்பவர்கள். மாயாவின் லா அண்ட் ஆர்டர் படி நடக்க மாட்டார்கள். அதனால் எதிர்கால சமஸ்காரங்கள் அனைத்தும் இப்போது தெரிகிறதா என்பதை சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் சமஸ்காரத்தை இப்போதே நிறைக்க வேண்டும். அங்கே நிறைக்க வேண்டியதில்லை, இங்கேயே நிறைக்க வேண்டும். சுகம் இருக்கிறதா? சாந்தி இருக்கிறதா? செல்வந்தராக இருக்கிறார்களா? சுகம் இப்போது சாதனங்களின் ஆதாரத்தில் இருப்பதில்லை தானே. அதீந்திரிய சுகம் இருக்கிறதா? சாதனங்கள் இந்திரியங்களுக்கு ஆதாரம். அதீந்திரிய சுகம் சாதனங்களின் ஆதாரத்தில் இருப்பதில்லை. அகண்ட சாந்தி இருக்கிறதா? முறிவது இல்லைதானே. ஏனென்றால் சத்தியுக ராஜ்யத்தின் புகழென்ன? அகண்ட சாந்தி, நிலையான சாந்தி. நிறைவு இருக்கிறதா? செல்வத்தால் என்ன நடக்கிறதே? நிறைவு ஏற்படுகிறது. அனைத்து செல்வங்களும் இருக்கின்றனவா? குணங்கள், சக்திகள், ஞானம் ஆகியவை செல்வங்கள். அவற்றின் அடையாளம் என்ன? ஒருவேளை நான் செல்வத்தில் நிறைவோடு இருந்தால் அதன் அடையாளம் என்ன? திருப்தி. அனைத்து பிராப்திகளுக்கும் ஆதாரம் திருப்தி. அதிருப்தி அப்பிராப்தியின் சாதனம். அதனால் சோதனை செய்யுங்கள். ஒரு விசேஷத்திலும் குறை இருக்கக்கூடாது. அந்த அளவு சோதனை செய்கிறீர்களா?
முழு உலகையும் நீங்கள் இப்போதைய சமஸ்காரத்தின் மூலமாக உருவாக்குபவர்கள். தற்போதைய சமஸ்காரத்தின்படி எதிர்கால உலகம் உருவாகும். அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் யார்? உலகை மாற்றம் செய்பவர்கள் தானே. உலகை மாற்றம் செய்பவர்களா? உலகை மாற்றுவதற்கு முன்னர் தன்னை மாற்ற வேண்டும். அதனால் இந்த எல்லா சமஸ்காரங்களையும் தன்னிடம் சோதனை செய்யுங்கள். இதிலிருந்து நான் 108 மாலையில் இருக்கிறேனா அல்லது கொஞ்சம் முன் பின்னாக இருக்கிறேனா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சோதனை ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடியில் உங்கள் தன்னை சோதனை செய்யுங்கள். இதிலிருந்து நான் 108 மாலையில் இருக்கிறேனா அல்லது கொஞ்சம் முன் பின்னாக இருக்கிறேனா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சோதனை ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடியில் உங்கள் தற்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாருங்கள். பார்க்க முடியுமா? இப்போது ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீர்கள் தானே. ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீர்கள், நல்லது. ஹோலியின் அர்த்தம் சொல்லப்பட்டு இருக்கிறது தானே. பார்த்தாதா என்று விசேஷமாக டபுள் விதேசிகளுக்கு சொல்கிறார். மதுவனத்தை சேர்ந்தவர்களும் கூடவே இருக்கிறார்கள். இது மிகவும் நல்லது. மதுவனத்தை சேர்ந்தவர்களுக்கும் கூடவே சொல்கிறார். யார் வந்திருந்தாலும், மும்பையிலிருந்து வந்திருந்தாலும், டெல்லியிலிருந்து வந்திருந்தாலும் இந்த நேரம் மதுவனவாசிகளாக இருக்கிறீர்கள். டபுள் விதேசிகளும் இந்த நேரம் எங்கே இருக்கிறீர்கள்? மதுவனவாசிகள் தானே. மதுவனவாசியாவது நல்லது தானே. அதனால் அனைத்து குழந்தைகளிடமும் இங்கே முன்னால் அமர்ந்திருந்தாலும் நாலாபுறங்களிலும் அவரவர் இடங்களில் அமர்ந்திருந்தாலும் பாப்தாதா ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். உங்களுக்கு தைரியம் இருந்தால் பாப்தாதா சொல்வார், தைரியம் இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா, செய்ய வேண்டும், கையை தூக்கினால் முடிந்தது. அப்படியல்ல, கையை உயர்த்துவது மிகவும் நல்லது. ஆனால் மனதின் கையை உயர்த்த வேண்டும். இன்று இந்த கரத்தை மட்டும் தூக்காதீர்கள், மனதின் கரத்தை உயர்த்துங்கள். டபுள் விதேசிகள் அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள். அருகில் இருப்பவர்களிடம் உள்ளத்தின் விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. எல்லோருக்கும் பாப்தாதாவிடமும் சேவை மீதும் மிக நன்றாக அன்பு இருக்கிறது. தந்தையின் அன்பு இல்லாமலும் இருக்க முடியாது, சேவை செய்யாமலும் இருக்க முடியாது. மெஜாரிட்டிக்கு இந்த சர்டிஃபிகேட் சரியாக இருக்கிறது. பாப்தாதா நாலாபுறங்களிலும் பார்க்கிறார். ஆனால் என்பது வருகிறது. ஏதாவது அப்படிப்பட்ட சமஸ்காரம் பழையது, அதை விரும்புவது இல்லை. ஆனால் அந்த பழைய சமஸ்காரம் இப்போது வரை கவர்ச்சி செய்து விடுகிறது என்ற சப்தம் மெஜாரிட்டி குழந்தைகளிடமிருந்து வருகிறது. எப்போது ஒளி கொண்டாட வந்து இருக்கிறீர்களோ அப்போது ஒளியின் அர்த்தம் முடிந்துவிட்டது. ஏதாவது எந்த சமஸ்காரம் கொஞ்சம் 5% இருக்கலாம், 10%, 50% இருக்கலாம், என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். குறைந்தது 5% இருந்தாலும் இன்று சமஸ்காரத்தின் ஒளி எரியுங்கள். கொஞ்சம் இந்த சமஸ்காரம் இடையிடையே என்னை தொந்தரவு செய்கிறது என்று எல்லோரும் அந்த சமஸ்காரத்தை புரிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் புரிந்திருக்கிறீர்கள் தானே. ஒளியில் ஒன்று எரிப்பது, மற்றது வர்ணத்தை பூசுவது. 2 வித ஒளி நடக்கிறது. மேலும் முடிந்ததை முடிப்பதே ஒளியின் அர்த்தமாக இருக்கிறது. அப்படி எந்த சமஸ்காரம் மீதம் இருக்கிறதோ அந்த காரணத்தால் உலக மாற்றம் ஏற்படுவது இல்லையோ அந்த பலவீன சமஸ்காரத்தை இன்று எரிக்க வேண்டும். அதாவது இறுதி சடங்கு செய்ய வேண்டும் என்பதை பார்த்தாதான் விரும்புகிறார். எரிப்பதையும் இறுதி சடங்கு என்று சொல்கிறார்கள். மனிதர்கள் இறக்கும்போது இறுதி சடங்கு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதாவது சதா காலத்திற்கு முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதனால் இன்று சமஸ்காரத்திற்கு இறுதி சடங்கு செய்ய முடியுமா? இந்த சமஸ்காரம் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை, ஆனால் வந்து விடுகிறது, என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அப்படி யோசிக்கிறீர்கள் தானே, நல்லது. தவறுதலாக வந்து விடுகிறது. ஒருவேளை ஒருவருக்கு கொடுத்த பொருள் தவறுதலாக உங்களிடம் வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள்? அலமாரியில் பத்திரம் வைப்பீர்களா? ஒருவேளை வந்தாலும் உள்ளத்தில் வைக்காதீர்கள். ஏனென்றால் உள்ளத்தால் தந்தை அமர்ந்திருக்கிறார். தந்தையோடு அந்த சமஸ்காரத்தையும் வைத்தால் நன்றாக இருக்குமா? இருக்காது தானே. அதனால் தவறுதலாக வந்துவிட்டாலும் பாபா 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 என்று உளமாற சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். முடிந்தது, புள்ளி வைக்கப்படும். பாபா என்னவாக இருக்கிறார்? புள்ளி. அதனால் புள்ளி வைக்கப்படும். உளமாற சொன்னால் அப்படி ஆகும். மற்றபடி பாபா எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அப்படியே சுயநலத்தோடு நினைவு செய்கிறீர்கள். தன்னிடம் வைத்திருக்கிறீர்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்கள். அப்போது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? உங்கள் பொருளை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? முதலில் நீங்கள் உங்கள் பொருளில்லை என்று உணருங்கள், அப்போது எடுக்க முடியும். அடுத்தவர் பொருளை அப்படியே ஒன்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் என்ன செய்வீர்கள்? ஒளி கொண்டாடுவீர்களா? முடிந்தது, நல்லது. நாங்கள் உறுதியான எண்ணம் வைக்கிறோம் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். நீங்கள் அடிக்கடி ஒதுக்கினால் அது ஒதுங்கிவிடும். உள்ளே இருக்க விடாதீர்கள். என்ன செய்வது, எப்படி செய்வது, விலகுவதில்லை என்பது கூடாது. விலக்கியே தீர வேண்டும். அதனால் உறுதியாக எண்ணம் கொள்வீர்களா? யார் செய்வீர்களோ அவர்கள் மனதால் கரங்களை உயர்த்த வேண்டும். வெளியே உயர்த்த வேண்டாம், மனதால். ஒரு சிலர் கரங்களை உயர்த்தவில்லை, இவர்கள் உயர்த்தவில்லை, எல்லோரும் உயர்த்தினார்கள். மிகவும் நல்லது. வாழ்த்துக்கள். ஒரு பக்கம் அட்வான்ஸ் பார்ட்டி எதுவரை என்று அடிக்கடி பாப்தாதாவிடம் கேட்கிறார்கள். இரண்டாவது, இப்போது மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று இயற்கையும் தந்தையிடம் வேண்டுகோள் வைக்கிறது. இப்போது எப்போது பரந்தாமத்தின் கதவை திறப்பீர்கள் என்று பிரம்மா பாபாவும் கேட்கிறார். கூடவே போக வேண்டும் தானே, இங்கேயே இருந்துவிடக்கூடாது தானே, கூடவே செல்வீர்கள் தானே, கூடவே கதவை திறப்பீர்கள் தானே. பிரம்மா பாபா சாவி போடுவார், ஆனால் நீங்கள் கூடவே இருப்பீர்கள் தானே.
அதனால் இப்போது இந்த மாற்றத்தை செய்யுங்கள், அவ்வளவுதான். கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற பொருளே இல்லை. பிறர் பொருளை ராவணனின் பொருளை ஏன் வைத்திருக்கிறீர்கள்? பிறர் பொருளை வைத்திருப்பீர்களா என்ன? இது யாருடையது? ராவணனுடையது தானே. அவன் பொருளை நீங்கள் ஏன் வைத்திருக்கிறீர்கள்? வைத்திருக்க வேண்டுமா? வைத்திருக்க கூடாது தானே. பக்கா, நல்லது. வண்ணத்தின் ஒளியும் நன்றாக கொண்டாடுங்கள், ஆனால் முதலில் இந்த ஒளி கொண்டாட வேண்டும். நீங்கள் பார்க்கிறீர்கள் மர்சிபுல் என்ற உங்கள் பாடல். நீங்கள் மர்சிபுல் தேவிகள் மற்றும் தேவர்கள் தானே, அதனால் கருணை வரவில்லையா? உங்கள் சகோதர சகோதரிகள் அவ்வளவு தூக்கத்தில் இருக்கிறார்கள், அவ்வளவு துக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களின் துக்கத்தை பார்த்து கருணை வரலையா? கருணை வருகிறதா? அதனால் சமஸ்காரத்தை மாற்றுங்கள், அப்போது உலகம் மாறும். எதுவரை சமஸ்காரத்தை மாற்றவில்லையோ அதுவரை உலகை மாற்ற முடியாது. அதனால் என்ன செய்வீர்கள்? எல்லோரும் திருஷ்டி பெற வேண்டும் என்ற மகிழ்ச்சியான செய்தி என்று கேட்டோம். நல்ல விஷயம். பார்த்தாதா குழந்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர் ஆனால் என்பதை கேட்டு சிரிக்கிறீர்கள். நன்றாக சிரியுங்கள். சிருஷ்டியால் சிருஷ்டி மாறுகிறது என்று திருஷ்டியை பற்றி சொல்கிறார்கள். அதனால் இன்றைய திருஷ்டியால் சிருஷ்டியே மாற்றியே தீர வேண்டும். ஏனென்றால் நிறைவு நிலை மற்றும் என்ன பிராப்திகள் கிடைத்திருந்தாலும் அவற்றுக்கு நீண்ட கால பயிற்சி தேவை. நேரம் வரும்போது ஆகிவிடும் என்பது கிடையாது. அப்படியல்ல, நீண்ட கால ராஜ்ய பாக்கியத்தை பெற வேண்டும். அதனால் நிறைவு நிலையும் நீண்ட காலம் இருக்க வேண்டும். சரியா? டபுள் விதேசிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து 3 சிம்மாசனதாரி விசேஷ ஆத்மாக்களுக்கு, சதா சுயராஜ்ய அதிகாரி விசேஷ ஆத்மாக்களுக்கு, சதா கருணை உடையவராகிய ஆத்மாக்களுக்கு, சுகம் சாந்தியின் அஞ்சலி கொடுக்கும் மகாதானி ஆத்மாக்களுக்கு, சதா உறுதியையும் வெற்றியையும் அனுபவம் செய்யும் தந்தைக்கு சமமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். எண்ணம் மற்றும் வார்த்தையின் விஸ்தாரத்தை சாரத்திற்கு கொண்டு வரும் அகநோக்கி ஆகுக. வீண் எண்ணங்களின் விஸ்தாரத்தை சுருட்டி சார உருவில் நிலையாக இருக்க வேண்டும். அதாவது வாயிலிருந்து வெளிப்படும் வீண் வார்த்தைகளை சுருட்டி சக்திசாலி நிலையில், அதாவது சார ரூபத்திற்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் அகநோக்கம். அப்படி அகநோக்கில் இருக்கும் குழந்தைகளே சைலன்ஸ் சக்தியால் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான இலக்கை காட்ட முடியும். இந்த சைலன்ஸ் சக்தி அநேக ஆன்மீக வண்ணங்களை காட்டுகிறது. சைலன்ஸின் சக்தியால் ஒவ்வொரு ஆத்மாவின் மனதின் ஓசையும் அவ்வளவு அருகில் கேட்கும். அது நேரில் சொல்வதைப் போல இருக்கும். ஸ்லோகன். சுபாவம் சமஸ்காரம் சம்பந்தம் தொடர்பில் லேசாக இருப்பது என்றால் பரிஸ்தாவது. அவ்வியக்த சைகை. சத்தியம் மற்றும் நற்பண்புகளின் கலாச்சாரத்தை கை கொள்ளுங்கள். உண்மையான உள்ளமுடைய சத்தியவாதி குழந்தை சத்தியத்தின் மகத்துவத்தால் நொடியில் புள்ளியாகி புள்ளி சொரூப தந்தையை நினைவு செய்ய முடியும். உண்மையான உள்ளமுடையவர் உண்மையான பிரபுவை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியும். காரணத்தால் தந்தையின் விசேஷ ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். காரணத்தால் புத்தியானது நேரப்படி உறுதியோடு சரியான காரியத்தை தானே செய்யும். ஏனென்றால் புத்திவானின் புத்தியாக இருக்கும் தந்தையை திருப்தி செய்து இருக்கிறார்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.